आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राघवे केतवे नमो नमः नमः பார்வதிபதயே ஹர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கரோஹர. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷையர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள சில விஷயங்களை குறிப்பிடக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. நிறையா பேருக்கு இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. காசி யாத்திரை நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ரொம்ப விசேஷமான இந்த யாத்திரையில் நிறையா போன வாட்டி வந்தவர்கள், அதற்கு முந்திர வாட்டி வந்தவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு. பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய எந்த காரியமும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய வரம் இல்லையா? முதல்ல கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது, கங்கையில் போய் அதை தொட்டு அதை புரோக்ஷணம் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருந்துருக்கணும். கண்டிப்பாக அது நமக்கும் உண்டுங்கிற அந்த முயற்சி, எதிர்பார்ப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது மாதிரி அப்பாயின்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்னுடைய வெளியூர் பிரயாணம், வெளிநாடு சம்மந்தமான பிரயாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதுமாதிரி www.astromaheshayar.com இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அதில் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்க்க போகிறோம். 14/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 29ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:57 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய திதி மாலை 5:05 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 5:57 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா முழுமையான திருவோணமாக கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் இன்றைக்கி ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. நாளைக்கு திருவோண நட்சத்திரத்துக்கு ஓணம் பண்டிகைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நாளைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன எங்கே பார்க்கும் பொழுதும், சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பலன் எனக்கு உதவிகரமாக இருந்துட்டுருக்கு, இதை பார்க்காம நான் போகிறதில்ல. நான் ஒரு காலேஜில் போகிறேன், ஒருத்தர் அங்கேருந்து சுற்றி வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொல்கிறேன், சார் நான் இந்த காலேஜில் வேலை செஞ்சுட்டுருக்கேன், உங்கள் நிகழ்ச்சி என் லைஃபே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது சார், தினந்தோறும் பார்க்காம இருக்கிறது கிடையாது, இதன் மூலமாக நான் நிறையா மாற்றம் என் லைஃப்பில் இருந்திருக்குன்னு சொல்கிறார். பெரும் மகிழ்ச்சியாச்சு. உண்மையாகவே நம்ம எடுக்கக்கூடிய எஃபோர்ட்டுக்கு இவ்வளோ பலன்கள் கிடைக்கிறது, நம்ம எடுக்கக்கூடிய எஃபோர்ட்டுக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. சரி, இன்றைய தினத்தில் 12 ராசி, இன்றைக்கி நட்சத்திரத்தை வச்சு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பிரயாணங்கள் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இது போன்ற காரியங்கள் நிறையா இருந்துட்டுருக்கும். சில சின்ன விஷயங்கள் பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது எனக்கு இன்றைக்கி வேலைக்கு ஆளே வரல பாரு, தண்ணி வரல பாரு, இது வந்துருச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அது பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு இதாகும். அதனால் எதுவுமே நம்மளுடைய மைண்டுக்கு எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். நம்மளுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் சார் கூட, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மேலும் 3 பிரதமர்கள் கூட இருந்த ஒரு பாதுகாவலர், அவங்க மிகப்பெரிய, இப்போ எப்படி எஸ்பிஜி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெரிய நிலையில் இருந்தவங்க. அந்த மேடம் பேசும்போது, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, சென்னையை சார்ந்தவங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. அபராஜிதா அப்படின்னு அவங்க பேர். ரொம்ப அழகாக அவங்களோட இன்டர்வியூவில் போகணும்னு சொல்லும்போது இந்த மைண்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் மைண்ட் லெவல் நம்ம எடுத்துக்கவே கூடாது. நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி மனதையும் மைண்டையும் ரொம்ப தெளிவாக வச்சுட்டோம்னா எல்லா காரியங்களும் அடுத்து நம்ம வெற்றி பெற முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினமாக அப்படி இருந்துருக்கு. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி ஆகக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, இது எடுத்தா பிரச்சனை, அதை எடுத்தா பிரச்சனை, அது இருந்தால் பிரச்சனை, இது இருந்தால் பிரச்சனை, அப்பா எத்தனை பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெரியும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. யாராவது ஒரு ஐடியா சொல்லுவா, டா இது எனக்கு தெரியாமல் போயிடுத்தே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இங்கு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் இடத்துல லேப் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு,
அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மருத்துவராக இருந்துருக்கோ, சர்ஜனாக இருந்திருக்கோ, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம், டியூஷன் சென்டர், ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடத்திட்டு இருக்கோம், ஆன்லைனில் சில பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு, அதாவது நானும் ஓடிண்டே இருக்கேன், இந்த ஓட்டை எப்போ நிற்க போகிறதுன்னு தெரியல, ஏன்னா இவ்வளவு பாடுபடுறேன், பட் திரும்பி பார்த்தா என்கிட்ட பணம் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துகிட்ருக்கு, பட் பொருட்கள் சேர்றது எனக்கு புரியுறது, பேர் மதிப்பு எல்லாமே இருந்துகிட்ருக்கு, பட் ஃபினான்ஷியலே ரொம்ப ஸ்டக் ஆகிருக்கேன், ஏன் அப்படின்னு தெரியல, வருது செலவாது. ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் போய் இதை பற்றி ரொம்ப அழகாக உட்காந்து பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய முடிவுகள் தெரியும். சின்ன சின்ன விஷயங்களில் நாம் செய்யக்கூடிய தப்புகள் நமக்கு அது பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறதை வச்சு சந்தோஷப்படக்கூடிய நாளாக மாற்றிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பார்க்கணும். நம்ம ஒன்று செய்ய போக அது ஒரு நல்ல பேர் வர சந்தோஷம்தான், நம்ம ஒன்று செய்ய போக அது கெட்ட பேர் வர என் தலை எழுத்து, நான் எதுக்கு இது வந்து இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு கடைசியில் சேன்னு சில நேரங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வார்த்தை 10ஆக மாறும், 10 வார்த்தை 20ஆக மாறும். அதனால் வார்த்தைகளை பேசும்பொழுது ரொம்ப கவனம் என்பது தேவை. இவாட்டை எதுக்கு சண்டை போடணும், முதல்ல நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிற அளவுக்கு யோசனைகள் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துகிட்டு இருக்கும். கார் சம்மந்தமான, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறோம், அதே சமயத்தில் மெட்ரோ சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கவர்மெண்ட் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது டெண்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய விஷயங்கள் எடுத்து நீங்கள் வந்து இடம் விட்டு இடம் மாறணும், பிரயாணம் பண்ணணும், ஊர் விட்டு ஊர் மாறணும், மைக்ரேட் ஆகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைக்கி இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், சில விஷயங்களை மற்றவர்கள் சொல்வதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், உட்காந்து சிந்திங்க, ஒரு 4-5 நாள் கழித்து முடிவெடுங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, நான் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் பக்காவாக இருக்குது, பட் ரிசல்ட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியோட சில நேரங்களில் நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டமசனி காலே கஷ்டகாலங்கன்னு பெரியவங்க சொல்கிறாங்க, அஷ்டமசனியில் இப்படி தான் இருக்கும், மாறிடும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். அதனால் ஒவ்வொரு நிலையும் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலையாக மாறும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங் படிச்சுருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கவங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கவங்க, சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எடிட்டிங் சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், யூடியூபராக இருந்திருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா புது விதமான விஷயத்தை எடுத்து படித்து இதை எடுத்து செயல்படுத்துகிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன இதில் கஷ்டங்கள் எல்லா மனிதருக்கும் இருக்கும், அந்த கஷ்டங்களை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைக்கி கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு, கவலை வேண்டாம். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமான வார்த்தைகள் வந்து சேரும், மனதில் திருப்தியும் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, சில நேரங்கள் எல்லாருக்கும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, சில நேரங்கள் உடம்பு ஒத்துழைக்கிறது காரியம் நடக்க மாட்டேங்குது. இது என்னப்பா, இது இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் இப்படிங்கிற பல்வேறு விதமான கோணங்களில் சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு சில விஷயங்களை எடுத்து தெரிஞ்சுட்டு இவாட்டு இது நல்லது, இவங்ககிட்ட இது நல்லது, இவங்ககிட்ட இது நல்லதுங்கிறதை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில மாற்றங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். தற்காப்பு கலை கற்றுன்னு இருக்கிறவங்க, அதேமாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்கவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தங்கம் வெள்ளி சம்மந்தமான கடை, துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்வீட் சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கல் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புது பதவிகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய தினத்தில் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு நானும் எடுக்காத முயற்சி இல்லை, பேசாமல் இடமாற்றம் பண்ணிவிடலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்டு இடமாற்றத்தை பண்ணால் மன திருப்தி வந்துடுறது சார், பா அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் சில யோசனைகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, இன்றைக்கி இங்கேயும் வெளியில் போகணும்னு நினைப்பீங்க, அவள் கரெக்டாக வருவா. ஐயோ இவா வேறு வந்துட்டாளா, ஆக்சுவலி வெளியில் போகணும், என்னங்க வெளியில் போகிறீங்க, இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம், சரி விடுங்க, அதில் இல்லை மத்தியானம் போனால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்தியானம் காரணத்துக்கப்புறம் சரி இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துருங்களேன், ஃபோன் பண்ணி ஆக்சுவலி வந்துட்டு இருந்தேன் பைக்கில்,
லைட்டாக அடிபட்டு கொடுத்து இப்படி ஏதாவது சொல்லுவேல். அப்படி இல்லை ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி அந்த காரியத்தை சொல்லி இன்றைய தினத்தில் அவளுக்காக உங்களுடைய வேலையை மாற்றி அமைக்கக்கூடிய தினமாக இருந்துட்டுருக்கும். சில பேருக்கு வேலை 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 ஃபுல் வேலை, இந்த மாதிரி வேலைகளே இருந்துட்டுருக்கும். வீடு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும்போது அதுக்கு உண்டான முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல பலன்கள் உண்டு. கன்னி ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான மாற்றம் உண்டு. நீங்கள் இன்னும் ஒரு என்டர்டெயினாக ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வருது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் நண்பர்கள் நம்ம பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொன்னான்னா எதையுமே கேட்காதீங்க. நம்ம மன யோசனை தான் ரொம்ப முக்கியம். இதில் வேண்டான்னா வேண்டாதான், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப மஸ்ட் இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. முயற்சிகள் பலன்களை கொடுக்கும். இடம் பொருள் வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க. தாயார் அம்மா ஃபோன் பண்ணுவார், ரொம்ப நாளாக பார்த்தாச்சே எங்கடா கொஞ்சம் வரவே மாட்டேங்கிறியன்னு யோகம். அதே சமயத்தில் சொந்த பந்தங்களை எங்கே ஏதாவது ஒரு நல்லது கெட்டது, ஃப்ரெண்ட்ஸு நல்லது கெட்டது, எங்கேங்க வேலை வேலை வேலை, இப்படி வேலை சம்பந்தமான விஷயங்களே உங்களுக்கு அதிகரிக்கும். இனிமேல் கொஞ்சம் நாட்களுக்கு நம்ம ஃப்ரீயாக இருப்போங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். சேமிப்பை பற்றி யோசிப்பீங்க, முதலீடை பற்றி யோசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேமிப்புகள் மனதளவில் நிறைவேறும். பிரசித்தி பெற்ற சித்தர் கோயில், பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நல்ல காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கவங்க, ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். துளாராசி அன்பர்களுக்கு ஒரு முயற்சியில் எடுத்துகிட்டு அது வீண் போக மாட்டேன், பின்னாடி போக மாட்டேன், அதில் ஜெயிக்காமல் விடமாட்டோங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழ்ந்து சூழ்ந்திருக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் சாதாரண ஒரு விஷயமா நினச்சி இன்றைக்கி அது பெருசாக பிரபகண்டாவாக மாறிடுத்தேங்கிற மாதிரி சின்ன விஷயம் கூட அது பெருசாக மாறும். இது ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. எப்போவுமே முக்கியமான நபர்களுக்கு இப்படிலாம் வரதான் செய்யும். பப்ளிக் சர்வீஸில் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பேரும் வரும், கெட்ட பேரும் வரும். எல்லாத்தையும் தாண்டி வர்றது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. எக்ஸாம்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் கை கொடுக்கும். பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. யதார்த்தமாக பேசுறது பின்னாட்களில் நீங்கள் இதை சொன்னால் அதை சொன்னால் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேங்கிற வார்த்தைகள் வரக்கூடியதாக இருக்கும். நல்லது செஞ்சும் கெட்ட பேர் வாங்கும்போது மனசில் ஒரு பெரிய சங்கடமாகும். யாருமே ரெக்கக்னேஷன் கொடுக்க மாட்டேங்கிறார், சே என்ன இது, வெளியில் இருக்கிற வாட்ட மதிப்பு இருக்குது, இங்கே மதிக்க மாட்டேங்கிறாளேங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும். யார்கிட்ட உண்மை இருக்குன்னு ரொம்ப கூர்ந்து கவனக்கூடிய நாளாக இருக்கும். வாட்ச் சம்பந்தமான கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்க, வாட்ச் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் உணவு சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே. தனுராசி அன்பர்களே, எல்லா விஷயங்களையும் பார்த்து எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். பணம் சம்பாதிக்கணும் சார், நைட்டு தூங்கி காத்தால எந்திரிச்சா கோடி கோடியாக கொட்டணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பலவிதமான யோசனைகள் இருக்கும். கண்டிப்பாக நிறைவேறும். அதாவது நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சா கிடையாது, முயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப வயசான வாழக்கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். சில நேரங்கள் நம்ம திட்டங்கள் ஃப்ளாப் ஆகலாம். இதில் என்ன கற்றுக்கணும், தோல்விகளில் என்ன கற்றுக்கணும், எப்படி இனிமே திருப்பியும் இந்த விஷயத்தை இப்படி தொடரக்கூடாது, மாற்றி புது டெக்னிக்கை கண்டுபிடிக்கணும்னு கற்றுண்டா போதும். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக. மனமே மந்திர சாவின்னு சொல்லுவேன். அந்த மனதை மந்திர சாவியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி கொள்வதை யோசித்து செயல்படுத்துறது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தன்னம்பிக்கை இருந்ததுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், மாற்றம், கண்டிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிறர் சொல்கிறா, இதை அட்வைஸ் பண்ணுறா, இவங்க இதை அட்வைஸ் பண்ணுறாங்க, அட்வைஸை கேட்டாலே காதெல்லாம் வலிக்கிறது சார், அட்வைஸே வேண்டாம், ஐடியா கொடுத்தா போதுன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷ்னல் விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகங்கள் பிறக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களுக்கு விடாமுயற்சி, ஜெயிச்சே தீர்வேங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் எடுக்கலாமா வேண்டாமான்னு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேருக்கு பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருப்பா. டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப், அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது அமையும். குழந்தைகளை பார்த்து குழந்தைகள் மாறிடுவா. அவளை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ஆடி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாள். வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில காரியத்தை ஜெயிக்கிறேன் பார்க்குறீங்களா,
பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் திடகாத்திரமாக யோசித்து வேலை வாய்ப்பை பற்றி சதாகாலம் சிந்தித்து ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் ரொம்ப அழகாக எடுத்து செல்ஃபிஷாக செயல்படுத்துவீங்க. நல்ல பலன்கள் உண்டு. மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் கும்பராசி நேயர்களே, எதை எடுத்தாலும் வரையும், அதை எடுத்தா நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஒன்று இப்படி அப்படின்னு சில நேரங்களில் அந்த சவுண்டே ரொம்ப மெதுவாக போய் அப்படி யோசிப்பேன். இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னால் அதை பற்றி மனசில் நினைக்க வேண்டாம். அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஆனால் மனசில் அதே சிந்தனை உறுத்தின்னு இருக்கும். பாசிட்டிவாக இருக்கிற நபர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்லது நடக்கும், நல்ல முன்னேற்றம் வரும். படிப்புக்கு கவனம் செலுத்துங்க, புஸ்தகத்துக்கு கவனம் செலுத்துங்க, சில உங்களுக்கு சாதகமான விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. நியாயமாக அவங்க சொல்கிறக்கூடிய குறைகள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை திருத்திக்கலாம், தப்பு கிடையாது. புதுசாக எதையும் வாங்கணும்னு சொல்லிட்டு காசை விரயம் பண்ணிட வேண்டாம். சுப விரயமாக இருந்தால் உங்களுக்கு பெரிய நட்பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி நேயர்கள் எதையும் ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தை சப்போஸ் காரியம் நடக்கலைன்னா கூட கவலைப்பட வேண்டாம், அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம், வெளிநாட்டில் வேலை தேடுறவா, வீடு சரியாக கிடைக்கல, வீடு தேடின்னு இருக்கிறவா கண்டிப்பாக அமையும், நல்லபடியாக அமையும். யாரோ ஒருத்தருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு, நிறைய நன்மைகள் தேடி வரக்கூடியதாக. நீங்கள் ஒன்று நினைப்பது அப்படியே நடக்கும். ரொம்ப பிடித்தமானவளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். மன திருப்தி பெறுவீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்க, தொலைக்காட்சியில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆங்கராக இருந்துருக்கோம், செய்தி வாசிப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு பெரிய ஒரு ஷோ எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள் உண்டு. நல்ல விஷயங்கள் நடக்கும். யார் எப்படி என்னங்கிறது ரொம்ப அழகாக புரிய வரும், தெரிய வரும். எப்போ பார்த்தாலும் சங்கடப்பட்டுட்டே இருக்கிறவாளை நீங்கள் மாற்றவும் முடியாது. எப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவாட்ட சில விஷயத்தை அவாட்ட சொன்னாலும் சில நேரங்கள் அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றவா. அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும். எப்படியெல்லாம் ஜாலியாக இருக்கான்னு பாரு, சந்தோஷமாகவே இருந்துட்டுருக்கேன். நம்ம யாராவது சொன்னால் கூட அதை எடுத்துக்க மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி மனநிலை வரணும். ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி இந்த ப்ராக்டிஸ் தான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பலப்படுத்தும்னு சொல்லலாம். நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரும். புது மாற்றத்தில், புது விஷயங்களில் நீங்கள் போவீங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்தீங்க. அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நிறைய ப்ராஸ்பரிட்டிஸ், நிறைய எனக்கு நல்ல விஷயங்களும் பண வசதிகளும் நல்ல முன்னேற்றமும் வர்றதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, சில மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மனம் இந்த மனதிற்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ஈர்ப்பு விதிகளில் இருக்கக்கூடிய ஒரு விதி. பணத்திற்கும் மனதிற்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுடைய நிம்மதிக்கும் மனதிற்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. இந்த மனம் எது கூட சந்தோஷமாக இருக்கோ, எதை வச்சு சந்தோஷமாக இருக்கோ அதிலேருந்து எல்லாமே மாறி வரும்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய திருப்தியாக இருக்கீங்களா, இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. இந்த பெரிய திருப்தி தராத எந்த விஷயமும் உங்களுக்கு மற்றதை பிரச்சனை விளைவிக்குன்னு சொல்ல முடியும். சில பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் நிறையா இருந்துட்டு இருக்கும், பணம் இருந்து அதை அனுபவிக்க முடியாமல் இருந்துட்டு இருப்பாங்க. நான் நிறையா ஜாதகம் பார்க்கும்பொழுது நிறையா பேர் எங்கிட்ட சொல்லும்பொழுது இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே இருக்குது சார், நிம்மதி மட்டும் எங்கிட்ட இல்லை சார்னு சொல்கிறாங்க. எங்கிட்ட நிம்மதி இருக்குது சார், பட் என்னை தேடி ஒரு பணம் வரமாட்டேங்குதே சார்னு வருத்தப்பட்டவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமான சூழ்நிலைகளில் சிலது கிடைக்கல அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? நம்மளுடைய முயற்சி அங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஃபஸ்ட்டு, மனம் ஒரு விஷயத்தை ஈர்க்க வேண்டும். இந்த மனம் ஈர்க்கும் பயிற்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் நான் காசு சம்பாதிச்சா பத்தாது, இந்த காசை நான் எப்படி பயன்படுத்தணும், இந்த காசு என் வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக புரிதல் இருக்கணும். அந்த பணத்தின் மேல் புரிதல் இருக்கணும். இந்த வாழ்க்கையில் நான் திருமணம் பண்ணிக்கிறேன், இந்த வாழ்க்கையில் என்னோடய திருமண லைஃப்பில் எனக்கு இப்படி இருக்கிறது, என்னோடய லைஃப் இப்படி மாற போகிறதுங்கிற ஒரு புரிதல் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க சார், ஆனால் எங்கள் லைஃப்பில் அப்படி இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த லைஃப்பில் இல்லைங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் மற்ற விஷயத்தை தனித்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சில பேர் குழப்பிப்பாங்க. என்ன அப்படின்னா, வேலையும் வீட்டையும் போட்டு குழப்பிப்பாங்க, வீட்டையும் தொழிலையும் போட்டு குழப்பிப்பாங்க, உடம்பையும் அதே மாதிரி வேலையும் போட்டு குழப்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பம் இல்லாத
நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம எடுத்து செயல்பட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். நான் ஒரு நபரை பார்த்தேன், வீட்டுக்குள்ளே அவர் அப்படியே ரொம்ப உம்முன்னு இருப்பார், ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக பேசி ரொம்ப அழகாக இருப்பார். அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வெளியில் போனால் என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, என்ன இப்படி? ஏன்னா என் தொழில் அப்படி, நான் இப்படி இருந்தால் தான் நான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்துட்டு இருப்பாங்க. இது உங்கள் லைஃப்லேயே நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. ஸோ பொதுவாக வீட்டையும் தொழிலையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம், வெற்றியும் குடும்பத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் நீங்கள் வந்து இல்லாமல் பேலன்ஸ்டான மைண்ட் எல்லாத்துலேயும் இருந்ததுன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போது நமக்கு பணம் வரலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அதன் பேர் ஈர்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம குடும்பம் வந்து சரியாக வரலை அப்படின்னா நமக்கு அதன் பேர் ஈர்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஈர்ப்பு விதிகளை தெரிந்து கொண்டால், ஈர்ப்பு விஷயங்களை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி ஆகும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத மனசில் போட்டு இது சரியானதாக நம்ம வந்து ஒரு விதமான விஷுவலைஸ்டு பண்ணணும். எனக்கு சரியாயிடுத்து, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணினா நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்லையே, அது வந்து நிறையிடும். பேசாத சண்டை போட்டுட்டு இருந்த நபர் கூட உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பாசிட்டிவ் விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவான விசுவலைசேஷன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 48 நாள் இருந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நிறைய சம்பாதிக்கிறேன், நல்ல முன்னேற்றமாக இருக்குங்கிற அந்த கனவுகளை கண்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதை கூட ரொம்ப ஆழ்ந்த மனம் வச்சு எடுத்துறாதீங்க. சும்மா அப்படி மேலோட்டமாக நீங்கள் நினச்சா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் பணம், அதே மாதிரி நல்ல காரியங்களை ஈர்க்கும் ஒரு அற்புதமான ரகசியத்தை பற்றி பார்த்துருக்கோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.